ஆமீன். ஆமீன். இன்று 28ஆம் தேதி 5ஆம் மாதம் 28ஆம் தேதி வைகாசி மாதம் 28ஆம் தேதி மே மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 10 மணி 35 நிமிடங்கள். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சங்கமம் சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையில் இணைய இருப்பது வேதாகம கேள்வி பதில் நேரம், பைபிள் குயிஸ். இந்த வேளையிலும் இணைந்து கேளுங்கள். உங்களுக்கு கேள்விகள் இருக்குமாயின் இணைந்து கேளுங்கள். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியூடாக உங்களுக்கு ஆசீர்வாதமான பலன் கிடைக்கும் என விசுவாசிக்கிறோம். வேதாகமத்திலே தேர்ச்சி பெற கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இணைந்திருக்கிற ஊழியர்களோடும் இணையப்போர் ஊழியர்களோடும் நாங்கள் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைய இருக்கிறோம். எங்களுடன் இந்த ஊழியர் சௌரம் மஹிந்தன் ஐயா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து அதிகாலை வேளையில் இணைந்திருக்கிறார். அவருக்கு காலை 7 மணி 36 நிமிடங்கள். அதே வேளையில் எங்களுடன் மாலை வேளையிலே சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அவருக்கு நேரம் 4:36 என்று விசுவாசிக்கிறோம். டொரண்டோவிலே காலை 10 மணி 36 நிமிடங்கள். இணைய போகிற ஒருவரையும் கத்தர் தாமே தங்கு தடை என்று இணைய கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்தில் இந்த நேரத்தை ஒப்புவித்துக் கொண்டு தேவ ஊழியர் சகோதரி ஏமி மன்னிக்கவனும் சகோதரி ஜானட் அவர்கள் மீதியான காரியங்களுக்கூடாக வழி நடத்துவார். கழிவுகளுக்கூடாக ஜெபங்களுக்கூடாக வழி நடத்துவார். இணைந்திருக்கிற சௌரம் மகேந்திரையாவையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துக்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன் ஆமேன். இந்த வேளையிலே மகேந்திரமன் அவர்கள் ஜெபத்திலே எங்களை வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, கேள்வி பதில் நிகழ்ச்சியின் நேரம், நீர் எங்களோடு பேசுகிற நேரம், உமது பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்கிற நேரம் சுவாமி. ஐயா, இன்றைய நாளே இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொள்ளும்போது இந்த ஆழ்மான சத்தியத்தை எங்களுக்கு கற்றுத்தரு, வேதாகமத்திலே மூல முடுக்குள்ள வசனங்களை தெரியப்படுத்துகிற கிருபைக்கார் நன்றி ஆண்டவரே. இன்றைய நாளே கேள்வி பதில் நிகழ்ச்சியை தொகுத்து கொண்டு வந்த ஜினட்டை ஆசீர்வதியும். இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி எங்களுக்கு தருகின்ற சங்கம வானொலி நிலையத்தை மீது ஆசீர்வதித்து, கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து, மறு ஒளிபரப்புற பிள்ளைகளையும் கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தவன் உண்டு. எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் 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 ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். முதலாவது கேள்வி, யோசுவாவை ஏமாற்றினவர்கள் யார்? யோசுவாவை ஏமாற்றினவர்கள் யோசுவாவை ஏமாற்றினவர்கள் இஸ்ரவேலர்கள். இல்லை ஆரோனும் இஸ்ரவேலர்களுமா? இல்லை இல்லை, அந்த 2 பேர் அவையா? இல்லை, ஒரு கூட்டம். ஒரு கூட்டம். இவங்க அமெரிக்கர். இல்லை இல்லை, அந்த ஒரு என்னன்னா ஒரு ஊர் ஆக்கள் வந்து தாங்கள் இந்த ஊர் இல்லை, அந்த ஊரில் இருக்கிற மாறு வேஷம் போட்டுக்கொண்டு இந்த ஊர் இல்லை என்று சொன்ன ஆக்கள். சியர் இல்லை, ஏவியர். யோசுவா 9:7 இருக்குது. ஏவியர். ஏவியர். ஆமாம், நான் சொல்ற ஆக்கள் தானே. ஆமாம். ஆமாம். நீ இரண்டாவது கேள்வி, நீ இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல் எதை கை கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார்? இடதுபுறம் வலதுபுறம் செய்யாமல் வார்த்தையை கற்கொள்ளும். இல்லை, யோசுவாவில் இருக்கு. யோசுவால இருக்குது, வார்த்தை இல்லை. நீ இடதுபுறம் சாயும் போது வலதுபுறம் சாயும் போது அதை கை கொள்ள வேண்டும். யோசுவாலாம் இருக்கு, வாய்க்கணும். என்னன்னா நீதி சொல்றோம்.
அதுக்கப்புறம் இடதுபுறம் சாயும் போது நான் இன்னும் இல்லை அது இல்லை. வலதுபுறம் வலதுபுறம் சாயும் போது இடதுபுறம் சாயும் போதும் நான் உன்னோடு இதுவே வழி இதிலே நடவுங்கள் என்றும் இருக்குது அண்ணா வசனம். என்னது ஆதியாகம் இதிலே ஆதியாகம் 13:9 இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போறேன். அது வேற அது வேற. அது அது வேற. அது என்ன யோசுவால இருக்குன்னு சொன்னீங்களா என்ன? அதை விட்டு புத்திமானா இருந்தா வலதுபுறம் சாயும் போது இடதுபுறம் சாயும் போது நான் உன்னோடு இருப்பேன். என்னோடு வாகமத்தில் உள்ளதா? இல்ல யோசுவாவிலான் இருக்கு. யோசுவா நியாயப்பிரமாணத்தையா? நியாயப்பிரமாணம் யோசுவா 1:7 இருக்கு. யோசுவா 1 நினைச்சு என் தாசனாய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் பலம் கொண்டு திறமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்துமானா நடந்து கொள்ளும்போது அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயா. நீங்க என்ன கேள்வி கேட்டீர்கள்? நீ வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாம கை கொள்ள வேண்டும். இது விலகாதிருப்பாயா, நீ கை கொள்ள வேண்டதுக்கு விலகாதிருப்பாயாருக்கு வித்தியாசம் இருக்கா? அப்படியே கேட்கிறதா அண்ணா, ஒரு மாற்றம் வைக்கணுமே நாங்களும். பொறுங்க அம்மா, அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. அப்ப கேட்டிருக்கோம் என்னத்தை விலகாதிருப்பாயான்னு கேட்டிருக்கோம். விலகாதிருப்பாயாக என்றா என்னன்னா என்னன்னா அதுல கை கொள்ள வேண்டும். லாங் டிஸ்டன்ஸ் இருக்கம்மா. நாங்க இந்த புளிய கண்டுபிடிக்கிறத புளியல் புலியல அண்ணா, இப்ப புலி இல்லையண்ணா அங்க. சரி, அடுத்த கேள்வி. நாங்க சிங்கம் அண்ணா, எரிக்கோ பட்டணத்தை எத்தனை முறை சுற்றி வந்தார்கள்? 7 முறை. இல்லை 6 முறை. இல்லை, முழுக்க மொத்தம் 7 முறை தானம்மா? இல்ல 7 தரம். இல்ல புல வனம் 7 தரம் வனம் வந்தார்கள். இல்ல இல்ல புல புல அதுக்குள்ள என்ன மாதிரி வச்சிருக்கீங்க? இப்ப கணக்கில ஊழியா இருங்க. 7 தரம் தான், அதுக்குள்ள ஒரு வசனம் இருக்கு. இல்ல நான் 7 தரம் இல்ல, நான் மொத்தமா தான் கேட்கிறேன். எங்களோட பைபிளை பார்ப்போம். 6 தரம் சுற்றி வந்தவை, 7ஆம் முறை சத்தம் போட்டவை உடைஞ்சிடுது. 6 நாள் எத்தனை முறை சுத்தி வந்தவை அண்ணா? அவை 6 முறை சுத்தி வந்து 7ஆம் மாதம் தான் பானை உடைச்சவை. ஓ, 6 முறை 6 நாள் 6 முறை சுற்றி வந்தவன் 36 37. இல்ல, யோசுவா 6வது அதிகாரம் 3வது 4வது வசனத்துல இருக்கு. ஓகே, பாப்போம், அதையும் பாப்போம். நாங்கள் நாளும் யோசுவாவை நோக்கி. யோசுவா எத்தனையாவதம்மா? 6வது அதிகாரமா? 6வது அதிகாரம் 3ம் 4ம் இருக்கு. யுத்த பிரசாய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பட்டிக்கு முன்பாக 7 எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில்
ஏழாம் நாளில் சொல்லுங்க. சுற்றி அப்ப வர 13 ஏழாம் 13 நாளில் 13 தரம் 7 நாளில் எத்தனை முறை அண்ணா? 7 முறை. 7 முறை அப்ப 13. 6 நாளும் 6 முறை. ஓ 7வது நாள்ல 7 முறை. ஓ எத்தனை 13 முறையா நான் ப்ளூஸ் பண்ணினா? 13. 13. ம். என்னென்று 13 வரும்? 7 மாறும். 6 நாள் செய்ய ஐயா வரியா வாசிக்கணும். 6ஆம் நாள் செய்ய கடவீர்கள். 7ஆம் நாள் என்றால் 6 ஒன்று வைத்தின ஐயா 7ஆம் நாள் 7 தரம் ஐயா. 6 நாளன்னா 6 முறை. 7வது நாள்ல 7 முறை. 7 மாறும் 13 அல்ல. இப்பமா 6 நாள் செய்ய கடவீர்கள் சரியோ? ஓ 4ஆம் மாதம் 7ஆம் நாளில் யா 6 6 மட்டும் 7 தானே. ஐயா 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஏழு தரம். ம். 7 7ஆம் தரம் நாள் சுற்றி 7 வர தரம். கடவுள். சரி சரி சரியா அண்ணா? சரி 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 எல்லாரும் அப்படித்தானே 7 நாள்ன்னுட்டு இருந்தது. நான் அன்றைக்கு வாசிக்கும் போதுதான் நான் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தேன். இது இவ்வளவு நாளா இருக்குது, நாங்க 7 நாள் 7 நாள் என்று பாடமாக்கிட்டோம். நாங்கள் 7 தானே. 7ஆம் நாள் 7ஆம் நாள் 7 தரம் சுற்றி வந்தான். ம். இந்த பிசாசு நாட்டில் திறந்து போடுது பார்த்தீங்களா? எரிகோவை வேவு பார்க்க யோசுவா எத்தனை பேரை அனுப்பினா? முதலாவது 2 2 பேர். ஓகே. ஜோர்தான் நதியின் நடுவில் கேள்வி நாங்களை கேட்கிறேன். ஏன் ஆண்டவர் இந்த வேவுகாரை ரகாப் வீட்டுக்கு அனுப்பினார்கள்? என்னன்னா இந்த 2 பேரை வேவுகாரர் ரகாப் வீட்டுக்கு போகணும். ஐயா ஏனென்றால் ஐயா இப்போ சொல்லுங்க. சாதாரணமான வீட்டுக்கு 1-2 பேர் தான் போவினம். அந்த 1-2 பேர் போனாலும் வட்டி அடுத்த வீடு பார்க்கும் என்ன. ஓ, ராகா பேஸ் என்றபடி அங்கே ஒரு நாளைக்கு 10-12 பேர் போய் வருவினம். ஓ, யாருன்னு தெரியாது. அவ பார்த்து களைச்சிருப்பினோம் பக்கத்து வீட்டுக்காரர். அப்போ இவ போய் வரைக்கும் யாருன்னு தெரியாது, எத்தனை பேர் போன வர்றான்னு தெரியாதானே. சரிதானே? இது மாமிசமான விட ஆ? ஆவிக்குரிய விடதான் எனக்கு தேவை. ஓ ஆவிக்குரிய விட எழுதியிருக்கா? அங்கே எழுதியிருக்கா? எழுதியிருக்கா பைபிள்ல? அதாவது நீங்க சொன்ன வந்து மாமிசத்துக்குரிய விட, எந்த கேள்வி ஆவிக்குரிய விட தான் எனக்கு வேணும். ஆவிக்குரிய விடையா அதில் இருக்கா? அதை தான் கேட்குறேன். இருக்கு, இல்லாம நான் சொல்றேனே. எல்லா இடமும் அவர் 2 பேரா தானே அனுப்பினவர். எங்கே போனாலும் 2 பேர். ஏண்டா ஒரு சரி, என்னத்துக்கு ஐயா ரகா போட்ட போனாங்க? போனா சரி, ஓ ஆவிக்குரிய அர்த்தம் ஒன்று இருக்கும். ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு தெரியல. இப்போ தலைமையர் பெற்ற வீட்டை போனால் தான் எல்லா கதையும் சொல்லுவேன் நான். அங்கே போனாலும் கதை சொல்லுவேன். ஐயா இந்த கத்துரை திட்டங்களை வழியா கேளுங்கோ. இப்ப அந்த வீட்டை 2 பேர் போயிருக்காட்டி ருத் சரித்திரம் வேதாமத்துல வந்திருக்காதுயா. ஏனென்றால் இந்த ரகாப் ரட்சித்து திருமணம் பண்ணி அவளுடைய மகன் தான் போவாஸ். மத்திய 1-5 அவன போவாஸ் என்ன. அப்ப இந்த வேவுகார் அங்க போயிருக்காவிட்டால் ருத்துடைய சரித்திரம் வேதாமத்தில் எழுதப்பட்டிருக்காது. இது ஆவிக்குரிய விளங்குதோ? விளங்க இல்லையோ? நான் ஒண்ணும் செய்யல. விளங்குது. அது இயேசு கிறிஸ்து இந்த வம்சத்துக்கு போகுது அப்படியே. அவற்றை திட்டம் ஐயா. அந்த பரம்பரையில வந்த இயேசு. அப்ப என்ன தெரியுது? இந்த மத்தியில ஒரு வசனம் இருக்கு, பரலோகத்துக்கு முதல் இந்த வேசிக்காரர்களெல்லாம் முதல் போவார்கள். கர்த்தர் தெரிந்தெடுத்தது இப்படித்தான். வேவுகாரர், வேச்சாரிகள், படிப்பறிவு இல்லாத கர்த்தர் தேர்ந்தெடுத்தவர். உங்களை மேல யாருக்களையும் தேர்ந்தெடுக்க இல்லை.
சரி, அடுத்த கேள்வி. ஏன்னா நாங்கள் என்னத்துல இருக்கிறோம்? இது கொஞ்சம் அறிவா ஓகே. யோர்தான் நதியின் நடுவில் இருந்து எத்தனை கற்கள் எடுத்து வர யோசுவா கட்டளையிட்டார்? இது பன்னெண்டு. எல்லாரும் 7 கற்கள் தான், அது போல 12. 12 கற்கள். யோசுவா 12 கற்கள். 4:9 இருக்கு. அது 12 கோத்திரத்துக்கள் கற்கள். ம். யா. உங்கள் நற்கிரியை தொடக்கினவர் எந்த நாளில் முடிப்பார்? கடைசி நாளில். கடைசி நாளில் ஆனா வசனம் ஒன்று இருக்குது. என்னண்டு? உங்களில் நற்கிரியை தொடக்கினவர் எந்த நாளில் முடிப்பார்? நீங்க பரலோகம் போயிங்க. இல்ல அதுல வசனம் இருக்கு. அவ பாயிண்ட வச்சிருக்க. அவ ஆ. நற்கிரியை செய்கிறவர் வரும்போது முடிப்பாரோ நற்கிரி. எந்த புத்தகத்தில் இருக்கு சொல்லுங்க. பிலிப்பியர்ல இருக்கு. பிலிப்பியர்ல இருக்கு. வாரம் இங்க பழைய ஆட்களுக்கு போய் அங்க அப்புறம் பிலிப்பியர் போடுங்க. பிலிப்பியரை தெரிவிப்போம். பிலிப்பியர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடந்து வருவார் என்று நம்பி. எத்தனையாவது வசனம் அண்ணா? பிலிப்பியர் 1:5. யா, கிறிஸ்துவின் முடிவு பரியந்தம். உங்கள் நற்கிரியை தொடக்கினவர். இது இந்த மறுபிறப்பை குறிக்குது. என்ன? யா. அடுத்த கேள்வி. மந்திரவாதிகள் எந்த வாதியை பார்த்து தேவனுடைய விரல் என்றார்கள்? அது நேபுகாத்நேசர் சிவரில் எழுதே கேளோ. தானியல்ல இருக்கு. இல்லை, நீங்க எகிப்துக்கு போங்க. அந்த பர்வன்ற இடத்துல யா. அந்த மந்திரவாதி சொல்றாங்க. யா. யம்னேயும் மற்றொருத்தரும் 2 பேர். சரி, எவிட இல்ல, மந்திரவாதிகள் எந்த வாதையை பார்த்து தேவனுடைய விரல் என்றார்கள். என்ன வாதை? அது என்ன வாதை என்று சொல்லணும். என்ன வாது? வார் நாங்க விடமாட்டோம். வாதையுந்தன் அதுலேயும் வராது. ஐயா, கூகுள்ல வாதைன்னு ஓடுங்க. வரும். எந்த வாதையை பார்த்து? மந்திரவாதிகள் எந்த வாதையை பார்த்து தேவனுடைய விரல் என்றார்கள்? அல்ல, விரல் போடுங்க. வேணும். அது இந்த விரல் பாதையில இல்லை, விரல்ல இல்லையே.
மாறும் மாறும் பொறுங்க. இது தேவனுடைய விரல் என்ன? யாத்ரா 8:19. யா யாத்ராமம் 8:18-19 இருக்குது. இது என்னன்னு சொல்லு. தேவனுடைய விரல் என்றார். என்ன என்ன வாத வாது என்ன? ஐயா அந்த வியாத்ராமத்தில் இருக்காமா? யா என்ன வாதன்னு சொல்லுங்க. பாத்தீங்க தானே அண்ணா? வாரணமா அதுக்கு முதல் வசனம் போகணும். என்ன வாத? பூமி எங்கும் புழுத பேன் பேன் வந்ததா? பேன் பேன் வாத பேன் பேன் நிறைஞ்சேன். பேன் என்ன? பேன் பேன் தேனா? பேன் ஐயா, பேனுகள் தலையில வரும் பேன். ஓ, அது அது இங்க இல்லை. யாழ்ப்பாணத்துல அந்த விளையாட்டு இங்க இல்லை. அந்த காலத்துல பேன் இருந்திருக்கு. பேன் பேர் யார் வச்சதம்மா? அம்மா, இந்த பேன் பேர் யார் வச்சது? ஐயா நான் நினைக்கிறேன் போர்த்துகீஸ் வார்த்தை போலடா. அதான் தான் எல்லா பேரும் வச்சதுண்டு வேதம் சொல்லுது. அப்ப ஆதாமுக்கு பேர் இருந்தோ? ஆதாமுக்கு ஆண்டவர் வச்ச. என்ன சொன்னீங்க? அது தமிழ் இல்லை என்னையா? அதான் சொல்றேன், போர்த்துகீஸ் சொல்ல சம்திங். டச்சுக்கால வார்த்தை, போர்த்துகீஸ் வார்த்தை அதுக்கு பேர். அது என்ன பேர்? சரி, அடுத்தது. கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று ஏசாயா யாரை குறித்து சொல்லுகிறார்? எஸ்ஐயா வந்து கேள்வியம்மா. கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் யாரை குறித்து அந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார்? கோரேசுக்கு. கோரேஸ் இல்ல, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாருன்னா யாக்கோபு இல்லை. ஒவ்வொன்றா சொல்லிக்கொண்டு வாரம். இது சரின்னு வாருங்க. கோத்திர பிராக்களை சொல்லி கொண்டு வாங்க, அப்ப கொண்டு சரி வேற. யாருக்கு சொன்னான்? எத்தனை மதியாரத்துல இருக்கு? புதிய ஏற்பாடுல இருக்கு. புதிய ஏற்பாடுல ரோமர்ல இருக்கு. ரோமர் 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 ரோமர். இப்ப பெரிய சொல்லுங்க. கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று ஏசாயா யாரை குறித்து சொல்லுகிறார்? இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறான். ஆமேன். ரோமர் 9:28 இருக்கு. செக் பண்ணுவோம் சரியோண்டு வரும். 9:28 அவர் நீதியோடும் சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று எஸ்ஐயா இஸ்ரவேலை குறித்து சொல்லுகிறான். சரியான விடை. ஒரு கேள்வி ஐயா, ஒரு கேள்வி. கேளுங்கோ.
ஆண்டவர் இஸ்ரவேலின் எல்லை இருக்குத்தானே, வடக்கு மேற்கு தெற்கு கிழக்கு, அதை அந்த இஸ்ரவேல் இன்ன சைஸ் இன்ன தூரம் இன்னண்டு சொன்னது இங்கே இருக்கு. இஸ்ரவேலை சொல்கிறார் தானே. இப்போ எங்களுக்கு இலங்கைன்னு சொன்னால் வடக்கில் யாழ்ப்பாணம், தெற்கில் காலி, கிழக்கில் ஆபிரகாமுக்கு சொல்றதா கேட்குறீங்களா? ஆபிரகாமுக்கு சொல்லல, யாத்திராமத்துல இருக்கலாம்னா இல்லை. எங்கே எத்தனை அதிகாரம்னு சொல்லணும் என்ன? இஸ்ரவேல் எல்லை எங்கும். இஸ்ரவேல் எல்லை, அதான் தான் அந்த எல்லை எங்கே, வடக்கெல்லையது, கிழக்கெல்லையது, தெற்கெல்லையது, மேற்கெல்லையண்டு ஆண்டவர் வகுத்து கொடுக்குறது. இதுதான் இஸ்ரவேல், இதுக்குள்ளதான் நீங்க இருக்க வேணும். சொல்றேன் பாருங்க பாருங்க. இதெல்லாம் சிம்பிள் கேள்வி. இதெல்லாம் யாழ்ப்பாணத்தில் இல்லை பிரச்சனையில் எல்லாம் மாடுகளுக்கு போய் ஆண்டவர் 5000 வருஷத்துக்கு முதலே சொல்லிட்டார் இந்த இது இல்லையென்று. இப்போ அவங்க இஸ்ரேல் என்ற தேசமே இல்லைன்னு நிற்கிறாங்க. சரிதானே? இதே ஐயா கிதரோன் பள்ளத்தாக்கும் இன்னொரு பள்ளத்தாக்கும் இதற்கு இல்லையா உள்ளன. பட்டணம் 4 மலைகள் மேல் 4 பாசம் ஓபே தக்க பொருங்குவார். இல்லை இந்த கேள்வி முழுக்க கேட்டுட்டீங்களா என்ன? இல்லை ரெண்டே தான் கேட்குறோம். கிதரோன் பள்ளத்தாக்கும் இன்னொன்று பள்ளத்தாக்கும் இதற்கு இல்லையா உள்ளன இருக்கு. அது எங்க இருக்கு? அது இங்க பலஸ்தீனால இருக்கு. எங்க வாசிச்சீங்களு? கிட்டத்தட்ட பலஸ்தீன் நாட்டில் இருக்கையா அது இல்லை. அதானே இருக்கையா. இங்க வேதாவத்து எங்க இருக்குன்னு அதான் நீங்க கண்டுபிடிக்கும். கிட்டத்தட்ட 15 வசனங்கள் அந்த எல்லையை பற்றி சொல்லுதுயா. 32வது அதிகாரத்துல சொல்லப்படுதானா? எங்க? உபகாமம் 32வது அதிகாரத்துல இல்லை யோசுவா 15ல் அந்த எல்லையெல்லாம் குறிச்சிருக்கு. இந்த பக்கம் என்ன, அந்த பக்கம் என்ன, யோசுவா 15 எங்களுக்கு விளங்கும். யோசுவா 15 யோசுவா இன்னும் பள்ளத்தாக்கும் இராட்சதரன் இதுல கிடக்குது ஆனா யோசுவா 15 அம்மா 1 பக்கம் 15 வரை உள்ள வசனங்கள் தான் இருக்கு. அதான் கூட இருக்கு. கூட வசனங்கள் அவ்வளவும் 5000 வருஷத்துக்கு மட்டும் இருக்குது. 5000 வருஷத்துக்கு முன்னும் சொல்லி இருக்கு. இப்போ வந்து கேட்குறாங்க கிடக்கு. யோசுவா கிடக்கு 15 ஐயா
ஒன்று பக்கம் 15 வரையும் வாங்கிங்கன்னா இல்லை எல்லாம் கிடக்கும். கிழக்கு என்ன, மேற்கு என்ன, தெற்கு என்ன, எல்லாம் கிடக்கும். யோசுவா 1:15 ஒன்று யோசுவா 15 ஐயா, ஒன்று பக்கம் 15 வரையும் உள்ள 15 வரையும் ஒரு எல்லையும் போட்டிருக்கு. ஆ எங்களுக்கு இடம் தெரியாது, நீங்க சொன்னா காணும். ஓகே, அடுத்த கேள்வி. கர்த்தருடைய பராக்கிரமம் எங்கு மறைந்திருக்கிறது? அவருடைய புயத்தில். சரியா, அவருடைய புயம் உயரத்துல இல்லை. இல்லையா? வசனம் இருக்குது, அதிகாரம் இருக்குது. ஓகே. வார்த்தையில் இருக்கா? என்ன கேள்வி திருச்சி சொல்லுங்க. கர்த்தருடைய பராக்கிரமம் எங்கு மறைந்திருக்கிறது? பழைய ஏற்பாடா, புதிய ஏற்பாடா? பழைய ஏற்பாடு. கர்த்தருடைய பராக்கிரமம் அவருடைய கரத்தில். கரத்துல யா ஆவகுக் 3வது அதிகாரம் 4வது வசனத்துல இருக்கு. அதான் சொன்னேன், புயத்திலே உண்டு. புயமும் கரமும் உண்டு தானே. இல்ல, புயம் வேதத்தின்படி சொல்லும். மாம்ச சிந்த அர்த்த கல்வி. மத்தேயு புத்தகத்தில் இயேசுவானவர் தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார். இது இந்த வசனம் எங்கே இருக்கிறது? திருப்பி சொல்லுங்கம்மா. மத்தேயு புத்தகத்தில் இயேசுவானவர் தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்திருந்தார். இந்த வசனம் எங்கே இருக்கிறது? வலது முடிவில் இருக்கும் 18வது கடைசியில் இருக்கும் நினைக்கிறேன். என்ன மற்ற 27:38 இல்லை. மற்றேரியில் அது இருக்கு. மார்க்ல இருக்கு, லூக்கால இருக்கு, அப்போஸ்தலர்ல இருக்கு, எபேசியர்ல நான் இருக்கு. மத்தேயில தான் கேட்டேன். நான் மூன்றிலும் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அதான் மத்தேயுன்னு கேட்டீங்க. மத்திய அதிகாரத்தை சொல்லுவோம். கேள்வியை வழியா விஷயம் கேட்கணும். மத்தேயு புத்தகத்தில் இயேசுவானவர் தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார். இந்த வசனம் அங்கே இருக்கிறது. மத்தேயில அதிகாரம் வசனத்தை சொல்லுங்கள். அப்படி கேட்கணும்.
ஐயா கூகுளில் போடுங்க. அதை பார்த்து அதை போட்டு பார்த்து தானே சொன்னான் எல்லாத்துலேயும் இருக்கு. மெத்தையுண்டு போடணும், அல்லவா எல்லா இடத்தையும் காட்டும். ஆ மெத்தையுண்டு போட்டால் தான் வரும். ஓகே. மற்ற எத்தனை அதிகாரம்? 26வது அதிகாரம். 5வது. 26ஆ? யா ம். காணியல. சரி, 26 64 இருக்கு. 26 26 26 64. நீங்க கேட்ட கேள்வி உள்ள தேவனுடைய வலசு வார்த்தத்தின் இல்லை, வல்லவருடைய வலசு பாகத்தில் கிடக்கு. ஆ சர்வ வல்லவருடைய வலசு பாரசத்தில் இருக்கு, தேவனுடைய வலசு பாரசம் பதிலே இல்லை. நீ சொன்னபடி மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது வாரத்தில் வீற்றிருப்பதையும் ஆறு மனுஷகுமாரன். நீ கேட்ட கேள்வி என்ன? மனுஷகுமாரன் யார் அண்ணா? அந்த கேள்வி தேவையில்லை. இயேசு கிறிஸ்து தானே மனுஷகுமாரன். புரியாத விட எங்களுக்கு வேத ஆதாரம் பற்றி தான் பார்த்துட்டு போகணும். இங்க இருக்கு மனுஷகுமாரன். நீங்க சொன்ன கேள்விக்கு இதுக்கு இல்லை இல்லை, இவ சொன்னது மனுஷகுமாரன் தேவனுடைய வலசு பாரசத்தில் சொன்னதெல்லாம் வந்து பிழைச்சது. அங்க பிள்ளை, அதான் பிள்ளை, சர்வ வல்லவருடைய வலது பாரசத்தில். ஓகே ஓகே. அடுத்தது, அக்கிரமம் செய்கிறவர்களின் பட்டணம் எது? தோப்பாப்பட்டினம். இல்லை. அக்கிரமம் செய்யும் பட்டணம் வந்து பட்டணம் அக்கிரமத்தினாலும் பாவங்களாலும் எபேசியரா? இல்லை. பழைய ஏற்பாடு. வேற சொல்றோம் பாருங்க. எகிப்தா? எகிப்து? பழைய ஏற்பாடுல என்ன என்ன கேள்வி? அக்கிரமம் செய்கிறவர்களின் பட்டணம் எது? பழைய ஏற்பாட்டுல நினிவே? இல்லை. எந்த அதிகாரத்துல இருக்கு? ஓசியா புத்தகத்துல இருக்கு. அப்ப கண்டுபிடிச்சிருவோம். கிளியாத்தா? கீலியாத்தியா? கீலேயாத். அக்கிரமம் செய்கிறவர்களின் பட்டணம் அது இரத்த காலடிகளால் மிதிக்கப்படுகிறது. 6:8 ஓசியா 6:8ல கீலேயாத். கிளியாத் எங்க இருக்கு? கிளியாத் நீங்க தானே நான் போனீங்க, நீங்க தான் எங்களுக்கு சொல்ல வேணும். பாத்தீங்க பிராக்டிஸ் ரெக்கார்ட. நான் கேட்டது உங்களை கிளியாத் எங்க இருக்குன்னு கேட்கிறேன். நான் போராடம் அப்படியே தானே சொல்லுங்களேன். கிளியாத் வந்து அந்த மனேசையின் பேர் இருந்தவன்.
ஆ அதாவது என்ன 26 29 இந்த மனசே அவன் பேர் இந்த இடம் தான் கிளியார். ஓகே. பேரன். ஓகே. 26 29 30 இருக்கு. கேள்வி கேட்க பதிலையும் வச்சிருக்கோம். சரி, அடுத்த கேள்வி. கிரியோன் எந்த வம்சாவளிக்காரன்? ஆ கிதியோன் எந்த வம்சாவளிக்காரன்? அதை வந்து கேட்ட ஒரு கிதியோன் வந்து எந்த வம்சமா? யா அல்லது கோத்திரம்? கிதியோன் வந்து மனேசிய கோத்திரத்தானല്ലോ. யா மனேசிய கோத்திரத்தானோ. மெனசே கோத்திரத்தான். ஓகே. அடுத்தது கிருபை என்று இடம்பெறாத புத்தகம் எது? ஆ இது 119 சங்கீதத்தில் இருக்கு. இல்ல, புத்தகம் கேட்கிறேன். கிருபை என்ற எழுத்து வராத புத்தகம். கிருபை என்று வரா புத்தகம்னு சொன்னா யோபு தான். இல்ல, லேவிய ராகமம். ஓகே, மகேந்திரமண்ணா நீங்க கேளுங்க. லேவியாரம் அல்ல கிருபை இல்லையோ. இல்ல, கிருபை அதுல இல்ல. லிசிபெத், சொல்லுங்க ஐயா. லேவியாரம் கிருபைன்னு போடுங்க, வருதான்னு பாப்போம். ஆ லேவியாரம் கிருபை, லேவியாரத்துல கிருபை வசனம் வருதான்னு போடுங்க. கிருபை லேவியாரம் போட்டா வரும். அப்படியா? போடுங்க. ஆளை புல பிடிப்போம், தொண்டையில பிடிப்போம் ஆளை. பழைய ஏற்பாட்டுல கிருபை இல்லைத்தான், ஆனா எங்கே பிரசங்கம் பண்ணிக்கிறத கேட்கிறான் அந்த கேள்வி பொறுங்கோ. விளங்கிட்டு எங்கேயோ பிரசனம் கேட்டுட்டு அதை எங்களுக்கு விடுறா வந்து. நான் கேட்டில்ல, ஆனா தெரியும் எனக்கு. லேவியர் ஆகமத்துல கிருபை இருக்காண்ணா? அதான் பாக்குறோம். பொறுங்க அவசரப்படாங்க. சொன்ன ஊழியக்கார தொண்டரை பிடிக்கும். வாரம் கண்டுபிடிக்கும், விடக்கூடாது. இல்லையா? கிருபைன்ற வேர்டு இல்ல. நல்லா பாருங்கோ, கிருபைன்ற வேர்டு இல்லையா? 99% தெரியும் அண்ணா. கிருபைன்ற வேர்டு அதுல இல்லையா? அங்கட பைபிள் பாப்பம் இருக்கோம். சரி, அடுத்த கேள்வி. ஓகே, நீங்க கேளுங்க அண்ணா. சரி, கடுமையான கேள்வியா கேட்கணும் உங்களுக்கு. வேதத்துக்குள்ள கேள்விதானே. பெருவயிற்று நாய்கள் யார்? சொல்லுங்க. பயங்கரமான கேள்வியோட வந்து பெருவயிற்று நாய்கள் யார்? சொன்னவன் சொன்னவதான். இப்படியான கேள்வி சொல்ல மாட்டீங்க. மற்ற கூகுள்ல கண்டுபிடிச்சு தெரியும் எனக்கு. பெருவயிற்று நாய்கள்
ஒரு ஊரை குறிச்சு தான் சொல்லியிருக்கிறார். ஒரு ஜனத்தை குறிச்சு. பேரு வயிற்று நாயகர். எகிப்தியரா? இஷ்டவேலர்கள் தான். ஆ, இஸ்ரவேலர். சொல்லுங்க. பெரு வயிற்று நாய்கள் யார்? ஆ, விட எஸ்ஐயாவில் தான் இருக்கு. வயசாயா இல்ல, ஊமையா? ஏசாய் 56:10. 56 சரியான விட, சரியான விட. 56 11 இருக்கு ஐயா. 11 இருக்கு. 10 இல்ல, 11 கவலைப்படாங்க. 10 இல்ல, 10, 11. 10 இல்ல, 11 இருக்கு. ஓகே. 56, 11 திருத்தி அடையாமல் இருக்கிற பேரு வயிற்று நாயகர். அந்த போட்டுதான் தன் தாய் கொடுத்த வெள்ளிக்காசில் சுரூபத்தையும் விக்கிரத்தையும் செய்தவன் யார்? அந்த மீகாவேல் அந்த ஆசாரியர். என்ன பேரம்மா? மீகாவேல் என்ற ஆசாரியர். தவறான. மீகா ஆ, மீகா திருப்பி சொல்லுங்க. மீகா. 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 ஆ, மீகா. சரியானவரு. எனக்கு விளங்கிட்டது. சொல்லுங்க. மீகா அப்படி சொல்லக்கூடாது. மீகா. மரிப்பதற்கு தனியே மலையில் ஏறினவன் யார்? எலியா. இல்லையா. மரிப்பதற்காக தனியே மலையில் ஏறினவன் யார்? மோசே. ஆ? மோசே. மலைக்கு ஏறணும் எங்க இருக்கு? வேதத்திலேயா அண்ணா? மோசே உபாபம் 34:1-6 இருக்கு. சரி, நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கல. அது சரியா அப்படியே சொல்லி உடனடியா சொல்லாட்டி ஆசீர்வாதம் உடனே சொல்லும். இது இது கடுமையான மாஸ்டர். இந்த மாஸ்டர் சரியான கடுமை. இல்ல விலங்குல சரியா வரையில. ஐயா விக்குது ஐயா உங்களோட போன். அதுக்குள்ள வாடுறான். ஆறுடா. சரி, இராக் காலம் இல்லாத நகரம் எது? இப்ப கேக்குதா? கேக்குதா? பரலோகம். கேக்குதாண்ணா? பரலோகம். தவறான விடை. அங்க இராக் காலமும் இல்லை என்று எழுதி இருக்குது வெளிப்படுத்தல. நான் என்ன சொல்றேன்? தவறான விடைன்னு சொல்றேன். என்ன இராக் காலம் இல்லாத இடமா? இராக் காலம் இல்லாத நகரம் எது? இது என்னடா இந்த கேள்வி தெரிய அடிப்புறம் என்ன நீங்க பைபிள் கேள்வி கேட்குறீங்க? என்ன கேள்வி ஐயா? இராக் காலம் இல்லாத நகரம் நானா கானா ரானா இம்மண்ணா எது? பரலோகம். பரலோகம். தவறான விடை. சியோன். தவறு. சொல்லிக்கொண்டு போங்க. பரலோக ராஜ்யம்.
தவறு. என்னப்பா வெளிப்படுத்தல் 21 23 சொல்லப்படுகிறது. என்னண்டு? அங்கே சூரியனோ சந்திரனோ பிரகாசிக்க தேவையில்லை, ஏனென்றால் கர்த்தருடைய மகிமையே அந்த நகரத்தை ஒளிரச் செய்கிறது. அந்த நகரத்தின் பேரை தான் கேட்டேன். அதான் சொன்னேன். பரலோக ராஜ்யம், தவறான விடை. புதிய எருசலேம். ஆ, சரியான விடை. புதிய எருசலேம். அப்படி சொல்றதுக்கு அது இலக்கணம் இல்லை, அதெல்லாம் சொல்லக்கூடாது. புதிய எருசலேம். ம். ஆஹ், மகாராஜா யார்? மகாராஜா யார்? கத்தரை அங்கள் சொல்லக்கூடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. தவறான விடை. மகாராஜா கத்தர். சரியான விடை. கத்தர். சங்கீதம் 95:3. ம். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்று யாரிடத்தில் சொல்லப்பட்டது? தாவீது இடத்த. யோபுக்கு. யோபுக்கா? ஓ, யோபு. ஐயா, யோபுக்கு தான். தவறான விடை. அப்ப அந்த சவுலுக்கு. தவறான விடை. கேள்விய வழியா யோனத்தான். கேளுங்க. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை அந்த உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்று யாரிடத்தில் சொல்லப்பட்டது? தாவீதிடம் ஐயா. இல்லை, அப்படி இல்லைன்னா சவுல். இல்லை, சவுல் இல்ல. யோபுவிலையும் அந்த காரியம் இருக்கு. அந்த யுத்தத்தின் போது சவுல் ராஜாவும் ஜோன் இல்லை. தவறான எங்கேயோ போறீங்க. இல்லை, ஏலிக்கு. இல்லை, இல்லை. போர்ல நின்றார், நான் பிழைச்சு போச்சு. என்ன சொன்ன வேற லேஸ்டி அண்ணன்? அதையொக்கா சொல்லுங்க லேஸ்டி அண்ணன். மறந்துட்டேன். எத்தனை சொல்லி போட்டேன்? நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்று யாரிடத்தில் சொல்லப்பட்டது? லட்சுமர் வந்தார், போர்டர்ல இருந்து அங்கால போயிட்டார். யோபு. யோபு என்று சொன்ன. யோபுவா? தவறான விடை. இந்த அதிகாரத்தில் இருக்கு ஐயா. யோபு விடம். யோபு என்று போட இல்லை, யோபு விடம். நான் சொன்னேன், பதில் சொன்னேன், பதில் சொன்னேன். யோபு யோபு இல்லை, யோபு விடம். ஆண்டவரே. தமிழ் வாத்தியார் விடலாம் போலடாக்கு. தமிழ் வாத்தியாரை விட மோசமா கிடக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, பெண் ஆசையால் தாறுமாறா நடந்த ஒரு தகப்பனுடைய இரு பிள்ளைகள். அதான் லோத்தின் 2 புள்ளிகள். லம்பீனா லியாம்பியாவும் லோத்தின் 2 புள்ளிகள். நான் கேட்ட கேள்வி என்ன? யா பெண் ஆசையால் தாறுமாறா நடந்த ஒரே தகப்பனுடைய 2 பிள்ளைகள். அப்சலோமும் மற்றவரும். தவறான விடை. ஏலியின் 2 புள்ளிகளும். தவறான விடை. இல்லை இல்லை, அப்சலோமும் மற்றவனும் என்ன பேர்? நோ, தவறான விடை. அம்மோன் புத்திரர். இது தவறான விடை. தாவீது. இல்லை, பொன் ஆசையால் தாறுமாறா நடந்த ஒரு தகப்பனுடைய 2 பிள்ளைகள். ஓ, தாவீதின் புள்ளிகள் தான். தாமார ஒரு மகன் செய்த தாவீதின் புள்ளிகள் தான்.
தாவீது பிள்ளைகள் தான் பிள்ளையான விட தாவீதின் பிள்ளைகள் அம்மோன் தாமாரிடம், அப்சலோம் தாவீதின் மர்மாத்திரிடம். நான் அம்மோன் சொல்லிட்டேன் தானே அண்ணா. அந்த சொல்லியே டம் டம் அப்படி வரக்கூடாது. அம்மோன் தாமாரிடம், அப்சலோம் தாவீதின் மறுமணி ஆற்றிகளிடம். அப்படித்தான் அல்ல, நீங்கள் ஊர்ல படிக்கல தமிழ் மாஸ்டர் உங்களுக்கு யாரண்ணே? நாங்க ஒருக்கா சந்திக்கணும் அண்ணே. அவரை சந்திக்க மேலதான் கீழான் போகணும். மேலதான் போகணும் மேலே கீழே கீழே இல்லையா? ம். ஆசாரியரா இருந்த நியாயாதிபதி யார்? ஒரு சத்தம் என்னன்னா? கேட்டது. ஐயா ஒரு சத்தம் கேட்டது கேட்கலையா உங்களுக்கு கேட்கலையா? என்ன சத்தம்? பிரைஸ் லோட்டன் ஒரு சத்தம் பிரைஸ் லோட்டன். அது அது அங்க அது இடைக்குள்ளதான் இருந்தாரு. அது அது வந்து சுனாமி மாதிரி இருந்துட்டு வராது. பாசம் வேண்டாம் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஒரு கேள்வி. கிருபை இல்லாத அதிகாரம் எது? கிருபை இல்லாத அதிகாரமா? ஓ, கிருபை என்ற பேரு கிருபை என்று எழுதாத கிருபை இல்லாத அதிகாரம் இல்ல, கிருபை இல்லாத புத்தகம். கிருபை என்று எழுதாத புத்தகம். கிருபை கிருபை இல்லாத கல்கண்டு அங்க போகக்கூடாது. கிருபை எழுதாத வேதா புத்தகங்க. ஒரு நிமிஷம் சொல்லு, ஒரு நிமிஷம் இருங்க, வா நான் சொல்றேன். தேடி பிடிச்சாலும் வராது ஐயா. சரி பாத்துருவோம் ஐயா. கிருபை என்று போட்டாலும் வராது. நான் நிற்கிறேன், நீங்க சொல்லுவீங்க. மடக்கியாச்சு உங்களை இன்றைக்கு வெளியே. கிருபை என்று சொல் வராத புத்தகம். யோபு புத்தகம் சொல்லக்கூடாது. ஏன் யோபு புத்தகம் சொல்லக்கூடாது? சரி சொல்லுங்க சொல்லுங்க. யோபு புத்தகத்துல இல்லத்தானே ஐயா கிருபை? என்ன சொல்லுங்க, விடையாங்க. விட அதான் சொல்றேன், யோபு புத்தகத்துல இல்லத்தானே கிருபை? யோபு புத்தகத்திலையா? இல்ல ஐயா. மற்றது வந்து நீங்க பாப்பீங்கன்னு சொன்னால் எண்ணத்துல யாத்திரகம், எண்ணாகமம், வாகமம், சாமுவேல், ஒன்று சாமுவேல்ல இல்லையா ஐயா? தவறான விட உங்களுக்கு கண்டுபிடிக்க மாட்டீங்களா ஐயா? இல்லையா, ஒன்று சாமுவேல இல்ல. ஒன்று சாமுவேல இருந்தா நீங்க காட்டுங்க, நான் பார்த்து சொல்றேன். மற்றது பொருங்கவார் நான் சொல்றேன், நான் பொருங்கவார். ஒன்று சாமுவேல், நாளாகமம். யோபு சொல்லக்கூடாது. யோவில இல்லதான், யோவில இல்லைன்னு தெரியும் தானே ஐயா? யோவில காலத்துல அந்த காரியங்கள் இல்லையே ஐயா. அப்ப சொல்லுங்க, எந்த புத்தகத்துல? யோவில இல்லையா ஐயா, ஆனா வேற இன்னும் ஒரு புத்தகத்திலயும் இல்லையா ஐயா. அதான் நான் சொல்றேன். நான் வந்து கிருபை இல்லாத கேட்ட கேள்வி. கிருபை இல்லாத புத்தகத்தை சொல்ல சொன்னீங்க. கிருபை இல்லாத புத்தகம். கிருபை இல்லாத புத்தகம் தான் சொல்ல சொன்னீங்களோ? அதான் சொல்றேன் ஐயா. என்ன புத்தகம்? மடக்கி ஆயிடுச்சு இன்றைக்கு. யோபு புத்தகத்துல இல்லையா ஐயா? வடிவா சொல்றேன் நான். அதை விட ஐயோ தெரியாம சொல்லி போட்டோம். சரியா? எந்த புத்தகத்துல இல்ல கிருபை எழுத்து? அதானே ஐயா, யோபு புத்தகத்துல இல்லையா? யோவுக்கு இல்லையே, யோவுக்கு கிருபை இல்லையா யோவுடைய காலத்திலேயும்? தவறான விட. ஏன் ஐயா? பொருங்குவார். அடுத்தது வந்து புதிய ஏற்பாட்டுல வரும் நினைக்கிறேன், கிருபை இல்லாத இடம் வருது. எங்கேயோ போயிட்டீங்க, போர்டரை தாண்டி எங்கேயோ போயிட்டீங்க. இப்ப பழைய ஏற்பாட்டுல அந்த கிருபைன்ற காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கிருபைன்னு சொல்ற பாக்குற வழியில ஐயா நான் பொருங்க வரணும் அப்படி சொல்றேன். நான் வந்து அப்படி இல்லைங்க, லைன்ல இல்லைங்க. கிருபைன்னு போட்டா புத்தகம் காட்டாது. அது எங்களுக்கு நான் கிருபைன்னு புத்தகத்துல பாக்கலையே, நான் இந்த இதுல பாக்குறேன் என் புத்தகத்திலேயா. அது விட கேட்கணும். யோபு புத்தகத்துல 2 தடவை இருக்கு ஐயா. எஸ்தர்ல இல்லையா ஐயா? ஐயா யோபுல 2 தடவை இருக்கு ஐயா. எஸ்தர்ல இல்லையா ஐயா?
எஸ்தர் எஸ்தர் புத்தகத்திலே இல்ல, எஸ்ட்ராவில இருக்குது, எஸ்தர்ல இல்ல. எத்தரிலும் இருக்கு. எஸ்தர்ல இல்ல. இதுல இருக்கு, 7 Google 3 காட்டுது. 7 3 8 5 5 8 இல்ல 3 தரம் இருக்கு. பொறுங்க வாரன். ஆ. எஸ்தர் மடக்கி விட்டுட்டோம் இன்றைக்கு. ராஜாவின் இல்ல, கண்களுக்கு பொறுங்க எனக்கு கிருபை கிடைத்தது. மடக்கி பொறுங்க விட்டாச்சு. பொறுங்க வாரன் ஐயா. யோபுல வானரையாவை இன்று மடக்கி விட்டோம். இல்ல, நான் சொல்றேன் ஐயா, நான் சொல்றேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்கும் பொங்கும் பொங்கும். இப்ப சந்தோஷம் வாரன். இப்ப பொறுங்க வாரன். எந்த வழியால பொங்குதுன்னு பாத்துறோம் ஐயா இருக்க. சந்தோஷம் கவிழ்பதில் நிகழ்ச்சியில் பொங்குதே. கேள்விவது நேற்று நல்லா பொங்கட்டும் பொங்கட்டும் பொங்கட்டும். சந்தோஷம் பொங்கட்டும் சந்தோஷம் பொங்கட்டும். இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீங்க விட சொல்ல யோவில சங்கீதம் நீதிமொழி பிரசங்கிலே இல்லையா கிருப? பிரசங்கியா? யோ பிரசங்கிலே இல்ல. ஆத்மம் பிரசங்கியில இருக்கோ இல்லை? சொல்லுங்க. பிரசங்கி எந்த புத்தகத்துக்கு புறம் வருது? பிரசங்கி ஐயா நீதிமொழிகளுக்கு அடுத்த புத்தகம் பெறும். நீதிமொழிக்கு அடுத்ததா வரும். இருக்கு. சங்கீதத்துல கணக்க கிடக்கு போல. சங்கீதத்துல கணக்க கிடக்கு ஐயா. நீதிமொழிகள், ஏசாயா, இங்க பிரசங்கி காண, எரேமியா இருக்கு, புலம்பல் இருக்கு. நீதிமொழிகளுக்கு அடுத்ததான ஐயா பிரசங்கி. நீதிமொழிகளுக்கு அடுத்த பிரசங்கி. பிரசங்கியில இருக்குது. உன்னத பாட்டுல இல்லையா? உன்னத பாட்டுல வராது. மற்றது ஏசாயால வரும். இந்த பிரசங்கி உன்னத பாட்டு ரெண்டும் வித்தியாசமான புத்தகங்கள் தானே ஐயா. பிரசங்கியில இல்லதான். உன்னத பாட்டுல இல்ல. உன்னத பாட்டு இங்க வருது. அடுத்த பிரசங்க அடுத்தது ஐயா. பிரசங்க அடுத்தது அதுவும் இல்ல இல்லத்தான். மற்றது ஏசாயா எரேமியாவில இருக்குது. மற்றது புலம்பல்ல இருக்குது. எசேக்கியால இருக்குது. மற்றது தானியேல்ல இருக்குது. ஓசியாவில இருக்குது ஐயா. ஜோனாவில ஓசியாவில இருக்குது. அடுத்தது வந்து ஐயா ஜோவேல்ல இல்ல ஐயா. யோவேல்ல இல்ல கிருப. லேவியாரத்துல இது கொண்டு பாருங்க. ஒரு வாரம் நான் பார்த்து சொல்றேன் ஐயா. யோவேல் இருக்கு ஐயா. யோவேல்ல இருக்கு ஐயா. யோவேல்ல 2:13. யோவேல் 2:13. சாரியா யோவேல் இருக்கு ஐயா. லேவியாரத்துல இது கொண்டு பாருங்க. ஒரு ஐயா வார். ஒரு நிமிஷம் இல்லைங்க ஐயா. ஒரு நிமிஷம் இல்லைங்க வாரன. ஒபேதியாவுல பாருங்க ஐயா. ஒபேதியாவுல ஒபேதியா வருது. அங்கால வருது. என்ன கடைசி ஒபேதியா வந்து ஆமோஸுக்கு அடுத்தது ஐயா. ஆமோஸ்லயும் இல்ல. ஆமோஸ்லயும் இல்ல. ஒபேதியாவிலேயும் இல்ல ஐயா. மற்றது வந்து அங்கால வருது. ரைட். அவ்வளவுதான் ஐயா. பழைய ஏற்பாட்டுல வர்றது. அப்ப நான் சொன்ன முதல் சொன்ன ஐயா புலம்பல்லையும் இதுலயும் இல்ல. மற்றது வந்து உபேதியாவிலேயும் இல்ல ஐயா. மற்றது ஆமோஸ்லயும் இல்ல ஐயா. மற்ற என்ன சொல்லுங்க. இது பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டுல பார்க்க போறீங்களா? புதிய ஏற்பாட்டுல மல்கியாலும் இல்ல. மல்கியாவிலும் இல்லையா? மல்கியாம் இல்லையோ? மல்கியாவில் சகரியாவில இருக்கு. மல்கியாவில இல்ல. ஆனால் லேவியராமத்தை கேட்கிறீங்க மகேந்திரம் ஐயா. ஒரு நிமிஷம் இல்லைங்க பாரு. நான் பார்த்து சொல்றேன். அதான் இருக்கு. அதான் கேட்ட ஆதிகாமம் 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 யாத்ராமம் யாத்ராமம் யாத்ரகாமம் எண்ணாகமம் உபாகம் இல்ல. லேவியராமத்திலும் இல்ல. லேவியராமத்திலும் இல்ல. இல்ல. சரி விட. சரி இருங்க வாரம் வாரம் போங்க. லேவியாரத்துல இல்லையா? இல்ல. ஹலோ வானகிய வானகிய வான் அதுல இருக்கு. வடிவா பாருங்க. இங்க இருக்குன்னு போயிட்டாரு அங்கால. ஐயா வானரையா அங்கால போயிட்டார். இல்ல அது புத்தகம் பாக்குறாரு. லேவியாரத்துல இதுக்காண்டு பாக்குறாரு. புத்தகம் எடுக்க கீழே போயிருப்பார் இல்ல மேல போயிருப்பார். நான் நிஜம் நாய்க்குட்டியோட கதைக்க போட்டார்.
சரி, அவர் வரட்டும். அடுத்த கேள்வி. Okay. கத்தரை Sites an, meine Frau ist nicht zu Hause, Sites an, alles klar. 11 Uhr ist Sites an, ja. Sie ist nicht zu Hause. Sie ist immer. 11 Uhr, sag ich Sites an, alles klar. Vielen Dank, ja? Okay, danke, tschüss, 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 tschüss. viele தாங்கி பீட்டர்சன், ஐயா சொல்லுங்க ஐயா, sorry ஐயா, சொல்லுங்க ஐயா. லேவியாகமத்துல கிருபை என்ற வார்த்தை இருக்கா? லேவியராமத்துல இல்லையா? இல்லையா? இல்லையா, பாருங்க. 11 Uhr. சரியா பாருங்க. ஒரு நிமிஷம் இல்லைங்க ஐயா. டமீன். ஆ, 11 டமீன். லேவியாகமத்துல கிருபை என்ற வார்த்தை இருக்கா இல்லையா? 6th und die 8th. Alles klar. So, சொல்லுங்க. லேவியராமத்திலேயோ பார்க்க சொல்றீங்களோ? ஆமா. டீட்டோனமிக் லேவியராமத்திலே இல்லை ஐயா. லேவியராமத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால் நான் சொல்றேன், வர பாருங்க. ஆதிகாமமும் வர பாருங்க. ஆதிகாமம் யாத்திராமம் வர பாருங்க. வர்றேன். ஆதிகாமம் 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 யாத்திரகாமம் ஆதிகாமம் யாத்திரகாமம் வர பாருங்க. லேவியராமத்துல கிருபை என்ற வார்த்தை இருக்கா இல்லையா? பொருங்க ஐயா, வாரன். ஒரு நிமிஷம் நில்லுங்க, வாரன். டக்கு பாக்குறேன் ஐயா, அவசரப்படாதீங்க. ஆதிகாமம் ஆதிகாமம் யாத்திராமம் ஆதிகாமம் யாத்திராமத்திலே இருக்குது. லேவியராமத்துல லேவியராமத்திலே இல்லையா ஐயா? லேவியராமத்திலே இல்ல. கிருபை என்ற வார்த்தை இல்லையோ? இல்ல. சரியான விடை. ஆமீன். ரெண்டா பக்கம் யாத்திராமத்துல தானே ஐயா அங்க ஆண்டவருக்கு நோவாவுக்கு என்ன பேரு மோசே சொல்றாரு, கிருபை எனக்கு உங்களோட கண்களை கிருபை கிடைச்சோன்னு சொல்லி. ஆனால் லேவியராமத்துல அந்த வார்த்தை இல்லை ஐயா. லேவியராமத்துல நான் கேட்ட கேள்வி லேவியராமத்துல இருக்கா? அதான் விட. லேவியராமத்திலேயும் இல்ல. நீங்க மற்ற நான் சொன்ன அந்த புலம்பல்லையும் இதுலயும் விட்டுட்டீங்க. லேவியராமத்துல இல்லத்தானே? அதான் விட. சரி, கர்த்தரை உத்தமமா பின்பற்றின இருவர் யார் யார்? காலேப் உண்டு. மற்றது வேற காலேப் கர்த்தரை உத்தமமா பின்பற்றினா மற்றது யாருன்னு சொன்னார், மறந்து போன ஐயா பேர். யோசுவா. கர்த்தரை உத்தமமா பின்பற்றின இருவர், அதான் காலேப் ஐயா. என்ன சொல்லுங்க ஐயா? தவறான விடை. கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றின இருவர் யார்? ஒருங்குவார், நான் சொல்றேன். காலேப் வேற ஒரு ஆவிய உடையவன். 14:24 சொல்லப்படுகிறது. அவன் அங்கே இருந்தபடியினால் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினால் அவன் போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்தான். மற்றது உத்தமமாய் என்ன பின்பற்ற கேனேசியானாகிய எல்புனேயும் குமாரனாகிய காலேப்பும் நூனின் குமாரனாகிய யோசுவாவையும் தவிர என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு ஐயா. மற்றது கேள்வி என்ன? காலேப்பும் யோசுவாவும் ஐயா. அதான் விட. அதான் சொன்னாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லிருக்கோம்? காலேப் யோசுவா. அதான் விட. ஓகே, தேங்க்யூ ஐயா. அங்கால போக கூடாது. சரி, நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏண்டா நீங்க கேள்வி கேட்கிறவங்கள தானே ஆசீர்வதிக்கணும். மறுபடியும் சொல்றதா கிடையாது. தன் மூத்த மனைவியை அதிகம் நேசித்தவன் யார்? மூத்த மனைவி அதிகம் நேசித்தவன் நான் நினைக்கிறேன் எங்கட யாக்கோவா இருக்கும். இல்லை, தவறான விடை. அல்லது எல்கானா சாமுவேலின் தகப்பனார். கேட்ட கேள்வி என்ன? நீங்க சொல்ற விடை என்ன? சொல்லுங்க. தன் மூத்த மனைவி அதிக நேசித்தவன் யார்? மூத்த மனைவிய எல்கானா. சரியான விடை எல்கானா. அதான் விட. வசனம் போக கூடாது. ஓகே. முன்னுக்கும் போக கூடாது, பின்னுக்கும் போக கூடாது. எல்கானா. மன்னிச்சு கொள்ளுங்க ஐயா.
ஏன் சோழி என்னதுக்கு ஏன் பொல்ல கொடுத்து அடி கொண்டு நாங்கள் என்ன லெசி ஐயா தன் இளைய மனைவி அதிக நேசித்தவன் யார்? இளைய யாக்கோபு. மனைவி அதிக நேசித்தவன் யாரு? யாக்கோபு. விட போர்டர்லாம் நிக்குது. இளைய மனைவியை அதிக நேசித்தவன் வேதத்துல கேக்குறீங்களா இல்லாட்டி கொமனா கேக்குறீங்களா? குமண கேட்டே கொமனா கேக்குறவங்க பெரிய பெரிய சவுஸ் பீலரோட இளைய மனைவியை நல்லா நேசிச்சிருக்கிறாங்க. அதான் சொல்ல முடியும். நியூஸ்ல போட்டு காட்டுறாங்க. தன் இளைய மனைவி அதிக நேசித்தவன் யாக்கோபு. யாரை? ராகேல். ராகேலை. சரியான விட. யாக்கோபு ராகேலை. சரியான விடை. அப்படித்தான் பதில் சொல்லும். பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்றது யார்? மோசே சொல்லக்கூடாது. யோசுவா ஐயா. நான் வழியா கேள்விய வழியார பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்றது யார்? ஏன் நீங்க மோசே சொல்லக்கூடாதுன்றீங்க ஐயா? சொல்லுங்களேன். சாமுவேல். தவறான விடை. எலியா. தவறான விடை. அப்ப மோசே. சரியான விடை மோசே. 100% கரெக்டான விடை. அடுத்தது, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்றது யார்? பாருங்களே, விடைய கண்டுபிடிங்களே. தரித்தனையா நீங்கள் 32. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காலும் இருங்கள் என்றது யார்? தரித்து நின்று. கடைசி வரையும் சொல்ல மாட்டீங்க, கூகுளும் சொல்லாது. வடிவா சொல்லாமையா? தரித்து நின்று சொல்லுங்க. வருவோம், சொல்லுகிறோம். யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்றது யார்? பாரம் பொருங்க. கடைசி வரையும் சொல்ல மாட்டீங்க. சொல்லுவோம் ஐயா. என்னன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்றீங்களா ஐயா? யோசுவா. தவறான விடை. யாத்திராமம் 14:13 அல்லது 2 நாளாகமம் 20:17. நான் கேட்ட கேள்வி என்ன? பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நான் என்ன கேள்வி கேட்டேன்? நான் உங்களை யார் சொன்னு கேட்டீங்க? என்றது யாருந்த கேள்வி? மோசே சொன்னது. இல்லை, தவறு. ரெண்டு நாளாகமம் 20:17. தவறான விடை. ஐயா, அது வந்து ஜோசபாத் மன்னனுக்கு சொல்லப்பட்ட காரியம் ஐயா. தவறான விடை. ஓகே. தெனட் வந்து போர்டர் நின்றுட்டு அங்கால போயிட்டான். தேர்ட் வந்து சொன்ன விட 2 நாளாம் 20:17. தவறான விடை. போர்டர்ல தவறான விடை. நான் கேட்ட கேள்வி என்னம்மா? பயப்படாதிருங்கள்,
நீங்கள் நின்று ஒன்று இன்றைக்கு கத்தர் செய்யும் இரட்சிப்பை பாருங்கள் என்றது யார்? அதானே இதுல சொல்லப்படும் 4வது அதனே சொல்லப்படுது ஐயா. என்னோட சொல்லிச்சுன்னா அந்த யோசபாத் மன்னன் ஜனங்களுக்கு பயந்துதன்ற காரியத்துல. தவறான விடை. மோசே ஜனங்களை நோக்கி. தவறான விடை. மானம் பொருங்க ஐயா. மோசே ஜெனட் சொன்ன விட சரியில்லை. மோசே பாரணையா நான் பொருங்க சொல்றேன் ஐயா. ஜெனட் என்ன சொன்னா சொல்லுங்க. 2 நாளாகவும் 20:17 சொன்னான். நான் கேட்ட கேள்வி என்ன என்றது யாருன்னு கேட்டேன். யகாசியேல். எத்தனை? யகாசியேல். 20:17 2 நாள் 20:17 வருதா? அதுல காணல. இந்த யுத்தத்தை பண்ண நீங்கள் எல்லாம் ஐயா, இந்த யுத்தத்தை பண்ண நீங்கள் எல்லாம் யூத மனுஷர்களே, எருசலேம் ஜனங்களே, நீங்க தரித்து கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாதிருங்கள், கலங்காமல் இருங்கள். நாளைக்கு அவர் உங்களுக்கு எதிராக புறப்பட்டு கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் இருந்தது. பாருங்கள், இதுல நாளைக்கு யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடைய யுத்தம். மேல் வசனம் சொல்லப்படுது ஐயா. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு முன்பு விரோதமாக இந்த நாட்களை வருகிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் அவர்களுக்கு செல்வீர்கள். எருவேல் வனாந்தரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே கண்டு சந்திப்பீர்கள். எங்க போட்டிருக்கையா பேர்? அதுல யகாசியேல் 2 நாளாகவும் 20:17-14 வசனங்கள்ல யகேசியல் பேர் இல்லையோ? 17-14 இல்லையா? 20ஆம் அதிகாரம் அதுல இல்லையான்னா, ஆனா 1வது அதிகாரத்துல இருக்குது. என்ன 2 நாளாக 20:14 இருக்கு. என்ன இருக்கு? யகாசியல் இருக்கல்லோ. அப்பொழுது சபை நடுவில் இருக்கிற மத்தானியாவின் குமாரனாகிய எலியேசின் மகனாகிய பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரர் ஒருவரான அது 14 இருக்குது. நீங்கள் 17 அவர்தான் சரியான விடை. நீ செய்கிற காரியம் நல்லதில்லை என்றது யார்? நீ செய்கிற காரியம் நல்லதில்லை. நாத்தான்வேல். தவறான விடை. நீர் செய்கிற காரியம் நல்லதில்லை. சாமுவேலுக்கு சொன்ன சவுல் சொன்னதா? சாமுவேல் சவுலுக்கு சொன்னதா? இல்லை, தவறான விடை. நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல என்றது யார்? எத்திரோ மோசையிடம். யாத்ராவும் 18 எத்திரோ மோசையிடம். யாத்ராவும் 18 17 18 14 16. ஓகே, சரியா இருக்கு. அதற்கு மோசேயின் மாமனார், நீ செய்கிற காரியம் நல்லதல்ல. சரி, ஓகே ஐயா. சரி, அடுத்த கேள்வி. நீர் வந்தது நல்ல காரியம் என்றது யார்? அப்போஸ்தலர்ல இருக்கு. நீர் வந்தது நல்ல காரியம் என்றது யார்? வாரம் புடுங்க பாபம். நீர் வந்தது நல்ல காரியம். வார்த்தையை கொடுங்கோ. ஆக்கள் எல்லாம் வந்து கேட்க போனோம். எனக்கு தரிசனம் கிடைச்சிதான் கூட அனுப்பினான் வர சொல்லி. அது அப்போஸ்தலர்ல 10:33 வருது ஐயா. அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திலே ஆள் அனுப்பினேன், நீர் வந்தது நல்ல காரியம், தேவனாலே கட்டளை பிறந்ததுன்னு சொல்லி அப்போஸ்தலர் 10:37 பேதுரு கொர்நேலியு தன்னிடத்திலே அந்த அனுப்பப்பட்ட வழியில் சொல்லப்பட்ட காரியம் ஐயா. சரியான விடையை சொல்லணும். கொர்நேலியு பேதுருவிடம். கொர்நேலியு பேதுருவிடம். அதான் விட.
சரியோ? நன்றி ஐயா. டைம் ஆகுதா? சிஸ்டர் முடிவு சேர்த்துடுங்கம்மா. அல்லேலூயா. ஆவியானவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இன்றைய நாளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் எங்களுக்கு நடத்தி தந்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இணைந்து கொண்ட ஒவ்வொருவருக்காய், குடும்பத்துக்காய், வீட்டுக்காய், வானரண்ண குடும்பத்துக்காய், ஆண்டவரே, மகேந்திரமண்ண குடும்பத்துக்காய், ஆண்டவரே, லேசியண்ணா குடும்பத்துக்காய், ஆண்டவரே, திரும்பமாய் கேட்க போகிற ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயங்களிலும் சிந்தைகளும் ஆழமாய் பதியும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து வேதாகம கேள்வி நிகழ்ச்சியிலே அதிகாலை வேளையில் இணைந்த சகோதரர் மகேந்திரன் விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்தும் மாலை வேளையில் எங்களுடன் இணைந்த சகோதரி ஜானட் ஜெர்மன் தேசத்திலிருந்தும் சுவிசேஷரின் வாணர் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்தார்கள். கர்த்தர் தாமே அவர்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். மறுவலப்பிலே கேட்கின்ற பொழுதும் இந்த வார்த்தைகள் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி, அதாவது பைபிள் குயிஸில் இணைந்து கேட்கப் போகின்ற ஒருவரையும் கர்த்தர் தாமே தெளிவுபடுத்துவாராக. இதன் மூலம் அவர்கள் மென்மேலும் வேதாகமத்திலே அறிவை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். அவளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்னும் ஒரு வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே வருகின்ற வியாழக்கிழமை இதே நேரம் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழிய சுவிசேஷர் எட்வின் வாணர் ஐயாவிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட் ஐயா.